I don't need to explain this. எனக்கு இதை விளங்கப்படுத்த தேவையில்லை. I don't need to wait for him. நான் அவருக்காக காத்திருக்க தேவையில்லை. I don't need to speak in French. நான் பிரெஞ்சில் பேச தேவையில்லை. I don't need to argue with you. நான் உங்களோடு ஆர்கியூ பண்ண தேவையில்லை, விவாதிக்க தேவையில்லை. I don't need to fight with them. நான் அவர்களோடு சண்டை பிடிக்க தேவையில்லை. இந்த மாதிரியான வசனங்களை இங்கிலீஷில் எப்படி பேசுகிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரியான வசனங்கள் நாங்கள் வளமையாக எங்களோட லைஃப்பில் கன்வர்சேஷனில் பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ். ஸோ இந்த சென்டென்சஸை நீங்கள் தெரிஞ்சிருந்தால் உங்களோட இங்கிலீஷை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸுக்கு கொண்டு போகலாம். ஏனெண்டா இதில் நிறைய வசனங்களை நாங்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற எங்களோட கன்வர்சேஷனில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சென்டென்சஸை எப்படி கிரியேட் பண்ணணும் அந்த விஷயம்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ டோன்ட் நீட் டு ப்ளஸ் வேர்ப். இதுதான் பேட்டர்ன். வேர்ப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஸாக இருக்கணும். அந்த வேர்ப் வந்து ஸ்டெம் வினை அடின்னு வினை அடி இடத்துல வரணும். ஸோ ஐ டோன்ட் நீட் டு ப்ளஸ் வேர்ப். இவ்வளோதான் ஒரு சிம்பிளான பேட்டர்ன். இந்த சிம்பிளான பேட்டர்னை பற்றி கொண்டு நாங்கள் நிறைய லாங் சென்டென்சஸை கிரியேட் பண்ணி மற்றவர்களோட சிம்பிளாக கான்ஃபிடென்ட்டாக பேசக்கூடியதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பேட்டர்ன் விளங்கிட்டு தானே. நீங்கள் இனி கிரியேட் பண்ண போகிற எல்லா சென்டென்சஸ்லையும் இந்த பேட்டர்ன் ஃபர்ஸ்டாக வரும். ஐ டோன்ட் நீட் டு, ஐ டோன்ட் நீட் டு. சங்கால ப்ளஸ் ஒரு வேர்பை போட்டிங்கன்னா சரி, உங்களுக்கு என்ன செய்ய தேவையில்லை என்று சொல்ல போறீங்களோ அந்த வேர்பை நீங்கள் இடத்துல போடுங்க. இந்த அர்த்தம் என்ன? ஏதாவது ஒரு விஷயத்தை நான் செய்ய தேவையில்லை, செய்வதற்கு அவசியம் இல்லை. நாங்கள் சொல்லுவோம் தானே, சாதாரண பேசிக்கல சொல்லுவோம், இந்த விஷயம் எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லி. இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த அவசியம் இல்லை அல்லது தேவையில்லை என்று என்ன விஷயத்தை சொல்ல போறீங்களோ அதை சொல்றதுக்கு எல்லாம் இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணுங்க. இங்கிலீஷில் சென்டென்சஸை கிரியேட் பண்ணுங்க. சிம்பிளா நீங்கள் உங்களுடைய கன்வர்சேஷன்ல இந்த சென்டென்சஸை யூஸ் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. ஏன்னு சொன்னா இங்க உங்களுக்கு எந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கும் வராது இந்த சென்டென்சஸை பயன்படுத்துங்கள். ஏனென்றால் அந்த பேட்டர்ன்ல கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் எல்லாத்தையும் சரியா கிரியேட் பண்ணி தந்திருக்கேன். நீங்கள் அதுல ரீப்ளேஸ் பண்ண போறது ஒரே ஒரு வேர்ப் மட்டும்தான். வேர்பை மாற்றி கொண்டு போக அந்த மீனிங் மாறிக்கொண்டு போகும். ஒரு வேர்பை நீங்க மாத்திக்கல ஒரு சென்டென்ஸ், ரெண்டாவது வேர்பை மாத்திக்கல 2 சென்டென்ஸ், மூன்று சென்டென்ஸ். நீங்க 50 வேர்ப் மாத்தினீங்கன்னு சொன்னா 50 சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகும். ஸோ அந்த சென்டென்ஸை வச்சுக்கொண்டு நீங்கள் மற்றவர்களோட இங்கிலீஷ்ல கான்ஃபிடென்ட்டாக பேசலாம். இந்த பேட்டர்ன் இங்கிலீஷ்ல இருக்கிற ஒரு நல்ல விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இப்போ நாங்கள் இந்த பேட்டர்னுக்கு போவோம். ஐ டோன்ட் நீட் டு ப்ளஸ் வேர்ப்.